ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிர்மலா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறளில் புறங்கூறாமை. புறங்கூறாமை அப்படின்னா ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி இகழ்ந்து பேசாதிருத்தல். இதில் ரெண்டு முக்கியமான திருக்குறள் இருக்குது. ஒன்று, கண் நின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன் நின்று பின்னோக்கா சொல். கண் நின்று அப்படின்னா கண் எதிரில், முன் இன்று அப்படின்னா எதிரில் இல்லாத, பின் நோக்கா அப்படின்றது பிறகு ஆராயாத. ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் அவர் இல்லாத போது புறங்கூறுதல் கூடாது. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. ஏதிலார் அப்படின்றது அயலார். குற்றம் போல் மற்றவர்களுடைய பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பம் இல்லை. மண்ணும் அப்படின்றது நிலை பெற்ற. ஸோ பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பம் இல்லாமல் நிலை பெற்று வாழ முடியும் அப்படின்றது இந்த திருக்குறளுக்கான விளக்கம். தேங்க்யூ கைஸ்.